குட் பேட் அக்லி அஜித் குமார் திரும்ப வந்துட்டாருன்னே சொல்லணும். செம மாஸ் மசாலா படம் கொடுத்துருக்காங்க. ஏகே சும்மா கலக்குன்னு கலக்கியிருக்காரு. டயலாக் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணுது. இன்ட்ரோல் பேக் பக்காவாக சூப்பராக சூட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். விஜய் ரெஃபரன்ஸை காமிச்சிருக்காங்க. அது ஒரு பயங்கர ப்ளஸ்னே சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலாக வைப் செமையாக கிரியேட் பண்ணாலும் டேரக்டர் அஜித்தை எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து லுக்கை கிரியேட் பண்ணி செமையாக காமிச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து மனசில் நிற்கல. படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கதை மட்டும்தான் ரொம்ப சுமாராக இருக்குது. ஏகேவோட எனர்ஜி ஸ்கிரிப்டுக்கு செட் ஆகலாம். ஆனால் மாசிலாம் செம கெத்தாக காமிச்சிருக்காங்க. படத்தில் நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் பார்க்க நல்லா இருக்குது. போக பார்க்குறேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏகேவோட ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்டான படம்னே சொல்லுவோம். ஒரு ஆக்ஷன் மாஸ் பக்காவான படம். அஜித் லுக்கு மேனரிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சிம்மியோட கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து செம்மையாக சூட் ஆயிடுச்சு. த்ரிஷா நல்லா அழகாக இருந்தாலும் படத்துக்கு வந்து சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரசனோட ஸ்வாக் நல்லா இருந்துச்சு. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் குட் பேட் அக்லி செம ட்ரீட்டான படம் ஏகே ஃபேன்ஸ்க்கு. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருக்கா இல்லையான்றது மறக்காம கமர்ஷியல் கால் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி